8ஆம் வகுப்பு வாழ்வியல் கணிதம். ரிஷி ஒரு தேர்வில் 60% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ரிஷி பெற்ற மதிப்பெண்கள் 60%. எத்தனை மதிப்பெண்கள்னால் மொத்தம் 360 மதிப்பெண்கள். ஸோ 60%ங்கிறது 360 மதிப்பெண்கள். அப்போ 1% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 360 60ஆல் டிவைட் பண்ணணும். 0க்கு 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். 4 6 6 6 36. அப்போ 1% என்பது 6 மதிப்பெண்கள். அப்போ மொத்தம் சதவீதம்னாவே 100%. 100%ங்கிறது 600 மதிப்பெண்கள். அதாவது 6 × 100 600 மதிப்பெண்கள். அடுத்தது 600இன் x சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 600இன் x சதவீதங்கிறது 450. 600 × x சதவீதம் = 450ன்னு எழுதிக்கலாம். 600 × x சதவீதங்கிறதுனால x/100 = 450. 600 × x, இந்த 100 குறுக்கு பெருக்கல்ல அங்கே போயிடும். பெருக்கல்ல 450 × 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸு ஈக்குவல் இந்த 450 × 100, இந்த பக்கம் பெருக்கல்ல உள்ளது இங்கிட்டு வரையில் வகுத்தல் 600ன்னு வந்துடும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்குது 450/6. 6ஆல் 450 அடித்தோம்னா 75 கிடைக்கும். இதோட ஆன்சர் 75. அடுத்த கணக்கு 48 என்பது டேஸ் என்ற எண்ணின் 32% ஆகும். இப்போ அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸு என்ற எண்ணோட 32% தான் எவ்வளவுனா 48. அப்போ எக்ஸு × 32% = 48. எக்ஸ் × 32%ங்கிறதுனால 32/100 = 48. இந்த 100 குறுக்கு பெருக்கல்ல இங்கிட்டு வந்துடும். ஸோ எக்ஸு × 32 = 48 × 100. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. எக்ஸு = 48 × 100 அப்படியே கீழே போட்டுக்கலாம். இந்த பக்கம் பெருக்கல்ல உள்ளது இந்த சைடு வரையில் வகுத்தல் 32ன்னு வந்துடும். இதை அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்னாக்கா 52 100, 16 2 32. திரும்ப இதை எப்படி அடிக்கலாம்னா 8 2 16, 42 2ஆல் அடித்தோம்னா 24 2 48ன்னு வந்துடும். திரும்ப இந்த 8ஐயும் 24ஐயும் அடிக்கலாம். 1 8 3 24. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 × 50. எக்ஸு = 150. அடுத்தது 500இல் x சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 500ல் x சதவீதங்கிறது தான் 450. அப்போ 500 × x சதவீதம் = 450. 500 × x சதவீதங்கிறதுனால x/100 = 450. இந்த 100 குறுக்கு பெருக்கல்ல போயிடும். அப்போ 500 × x = 450 × 100. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸு = 450 × 100. இங்கிட்டு பெருக்கல்ல உள்ள 500 இங்கே வரையில் எப்படி வந்துடும்னா வகுத்தல்ல வந்துடும். இப்போ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 450 5. இந்த 5ஆல் 450 அடித்தோம்னாக்கா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 90. ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு மொத்தம் 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போ இந்த 60 நிமிடத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2 நிமிடங்களை கண்டுபிடிக்கணும். அதான் 2/60ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2/60 × சதவீதங்கிறதுனால 100. இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இங்கே 6 இங்கே 10 இருக்குது. இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 2 2 6. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே 10 கீழே 3 10/3. இந்த 10/3 வகுத்து போடலாம். வகுத்து போட்டோம்னா அதோட ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? ஈவு மீதி/வகுபடு எண். ஈவுங்கிறது 3, மீதிங்கிறது 1, வகுபடு எண் 3. ஸோ இதோட சதவீதம் 3 1/3%. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸோட 30%ங்கிறது தான் 150. அப்போ எக்ஸு × 30% = 150. எக்ஸு × 30/100 = 150. 100 குறுக்கு பெருக்கல்ல போயிடும். எக்ஸு × 30 = 150 × 100.
நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு 150 × 100 அப்படி எழுதிக்கலாம். இந்த பக்கம் பெருக்கல்ல உள்ளது வகுத்தல்ல பை 30ன்னு வந்துடும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 50 3 150. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? பேலன்ஸ் இருக்கிறது 50ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 500. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 1400. அதில் மாணவிகளோட எண்ணிக்கை மட்டும் 420ன்னு ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துட்டாங்க. மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு தெரியாது. நம்ம மொத்த மாணவர்கள்லேருந்து மாணவர்களை கழிச்சோம்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு? 980. அப்போ இதுதான் மாணவிகள். இந்த மாணவிகளோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அந்த 980 அந்த மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 1400. அந்த 1400 சதவீதங்கிறதுனால பெருக்கல் 100 போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் அடித்து போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 70% தான் ஆன்சர். அடுத்தது, கோகுல தர்சனின் மொத்த வருமானம் 90,000. அதில் 70% செலவழித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார்? மொத்த வருமானம் 90,000. அதில் செலவு பண்ணது 70%. அப்போ பேலன்ஸ் சேமிப்பு அவருக்கு எவ்வளவா இருக்கும்னா 30% தான் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு தொகையை சேமித்தார்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 30%. எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்? 90,000ல் 30% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 90,000 × 30%ங்கிறதுனால 30/100. இந்த ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்னாக்கா 9,000 × 3 இருக்கும். இது ரெண்டையும் பெருக்கணும்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 27,000. தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.